வணக்கம். மனதை வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். லட்சியத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதை அடையும் வழிமுறைகளை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம் என்ற சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். இன்று சிந்தனையின் வகைகள் என்ற தலைப்பில் உரையாட இருக்கிறோம். இதை விளக்குவதற்காக சகோதரர் பிரம்மாகுமாரர் டாக்டர் B.K. பாண்டிமணி அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயிற்றுவித்தும் வருகிறார். மேலும் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராக இருக்கிறார். யோகாவில் PhD பட்டம் பெற்றவர். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பில் அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், எனக்கு ஒரு பாடல் வரி நினைவுக்கு வருகிறது. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிந்தனையில் வகைகள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் எத்தனை வகைகள் சிந்தனையில் இருக்கிறது என்று கூற முடியுமா? சிந்தனை செய்வது என்பது நமது தொடர் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. சிந்தனை செய்தால் தீவினை அகன்றிடும். ஆனால் அதற்காக யாரை சிந்தனை செய்ய வேண்டும், எப்படி சிந்தனை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் பிரம்மகுமாரிகளின் ராஜயோக தியானத்திலே தன்னை ஆத்மா என்று நினைந்து பரம்பொருளாகிய பரமாத்மாவை ஜோதி சொரூபமாக நினைவு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆக நினைவு செய்யும்போது அந்த சிந்தனை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆக சிந்தனை செய்வது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட நாம் விரும்பிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, நாம் உயர்வை அடைவதற்கு நமது சிந்தனா முறையை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். நாம் அந்த சிந்தனையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்கு முன்னதாக எவ்வாறான சிந்தனைகள் இருக்கின்றன, அதாவது சிந்தனைகள் வகைகள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளதான் வேண்டும். அதாவது இந்த மூளையை கூட 4 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு செயலாற்றும் திறன் இருக்கின்றது. முதல் பகுதியை நாம் லாஜிக்கல் என்று கூறினால் தர்க்க ரீதியாக சிந்திப்பதாகும். இரண்டாவது பிளானிங், நாம் திட்டமிடுதல். இந்த பகுதியை மூளை செய்கின்றது. மூன்றாவது இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு என்று நாம் தமிழில் கூறுகின்றோம். அதை மூன்றாவது பகுதி செய்கின்றது. நாலாவது ஒன்றுதான் எமோஷனல், உணர்வு பூர்வமானது என்று கூறுகின்றோம். இந்த 4 பகுதிகளும் இணைந்து செயலாற்றும் பொழுதுதான் நாம் முழு மனிதனாக ஆக முடியும். நாம் ஆத்மாக்கள், உயிர்கள் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ பிறப்பெடுக்கின்றோம். ஆக நமது பிறப்பிற்கு ஏற்ப நாம் ஆண் உடலிலோ அல்லது பெண் உடலிலோ நாம் நுழைகின்றோம். நாம் ஆண் உடலிலே இருக்கும்போது நமது லெஃப்ட் பிரெயின் அதிகமாக செயலாற்றுகின்றது. அதே நாம் பெண் உடலில் இருக்கும்போது ரைட் பிரெயின் அதிகமாக இருக்கின்றது. இருவரும் மனிதர்கள்தான், இருவரும் ஆத்மாக்கள் தான். ஆனால் அவர்களுடைய உடலை பொறுத்து, எந்த உடலை அவர் தரித்திருக்கின்றார்களோ அதற்கேற்ப அவர்களுடைய சிந்தனை திறன் வேறுபடுகின்றது. பிரதர், இந்த சிந்தனை திறன் என்பது இந்த LIPE என்று சொல்லக்கூடியதுதான், இவையெல்லாம் அடங்கியதுதான் சிந்தனைகள் என்று சொல்ல வருகிறீர்களா? லாஜிக், பிளானிங், இன்ட்யூஷன் அண்ட் எமோஷன், இந்த 4ம் சிந்தனையில் அடங்கி இருக்கிறது என்று பொருள் கொள்ளலாமா? நிச்சயமாக. அதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த வேறுபாடுகள் என்ன ரெண்டுக்கும். ஏன்னா விதங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது வேறுபாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண் உடலில் இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் வேறுவாக இருக்கின்றன. அதுவே நாம் பெண் உடலில் இருக்கும்போது வேறுபடுகின்றன. ஆனால் பொதுவாக கூறும் பொழுது மனசு இருவருக்கும் பொதுதானே, எல்லாருக்கும் ஒரே மனசு தானே அப்படி என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அப்படி இல்லை. நிச்சயமாக வித்தியாசம் இருக்கின்றன. உதாரணமாக ஆண் இன சிந்தனை உடையவர்கள், அதாவது ஆண்கள் ரேஷனலாக திங்க் பண்றாங்க. அவங்களுடைய ரேஷனாலிட்டி அதிகமாக இருக்கும். தர்க்க ரீதியாக அவர்கள் யோசிப்பார்கள். பெண்கள் ஒருபொழுதும்
ரேஷனாலிட்டியை அதிகமாக பயன்படுத்த மாட்டார்கள். ஒரு சிலர் இதில் எக்ஸாம்பிளாக இருக்கலாம், ஒரு சிலர் இதில் மாறுபட்டு இருக்கலாம். சில ஆண்களிடம் பெண்களுடைய குணாதிசயங்கள் இருக்கலாம், சில பெண்களிடம் ஆண்களுடைய குணாதிசயங்களும் இருக்கலாம். அப்படியே நாம் பார்க்கின்றோம். ஆனால் பொதுவாக பார்க்க போனோமானால் 2 பேரிடையுமே நேரடியான குணங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த எண்ண ஓட்டங்களிலும் கூட நமது அந்த சிந்தனை திறன் கூட வேறுபடுவதுதான் இங்கு ஒரு அதிசயமான ஒன்று. இந்த வேறுபாடு அத்தியாவசியமாகவும் இருக்கின்றது. ஏனால் இருவரும் இணைந்து செயலாற்றும் பொழுதுதான் ஒரு முழு வடிவத்தை அவர்கள் பெற முடிகின்றது. உதாரணமாக இந்து தர்மத்திலே அர்த்தநாரீஸ்வரர் என்று கூறுகின்றார்கள். அதாவது சிவன் பாதி பார்வதி பாதியாக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 50-50 சரிசமமாக இருவரையும் காட்டியிருக்கின்றார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை கூட 4 கைகளை காட்டுகின்றார்கள். அந்த 4 கைகள் 2 பெருமாளுக்கும் 2 லட்சுமிக்குமாக காட்டப்பட்டிருக்கின்றது. 2 பேரும் இணைந்த உருவமாகத்தான் காட்டியிருக்கின்றார்கள். ஆக நமக்கு சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், இருவரும் இணைந்து வாழ வேண்டும், சரிசமமாக அவர்களுடைய பங்கை அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் என்பது வெற்றியுடையதாக அமைய முடியும், முழுமையடையும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கூட நாம நிறைவை நாம பெற முடியும். இதில் தான் ரொம்ப அதிசயமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மகுமாரிகள் ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்தில் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்பதை முதல் நாளிலேயே முதல் படத்திலேயே விளக்குகின்றார்கள். நாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனாக ஆக வேண்டும், மனித நிலையிலிருந்து தேவதா நிலையை அடைய வேண்டும் என்று கூறுகின்றார். ஈவன் அவர்களுடைய அலங்காரத்தில் கூட பார்த்தீர்கள், எந்த விதத்திலும் நாராயணன் குறைவாக இருக்க மாட்டார் லக்ஷ்மியை விட. இது எதை காட்டுகின்றார்கள் என்றால், இருவரும் சரிசமமான ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அதாவது 50-50 ஆணின அந்த சிந்தனையும் சரி, பெண்ணின சிந்தனையும் 50% இருக்க வேண்டும். அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கை பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் என்று கூறுகின்றோம். அந்த பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா 2 மாறுபட்ட குணங்களை நாம் பேலன்ஸ் பண்ண முடிகின்றது. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, நாம் ஃபேர்மாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே நேரத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், வளைந்து கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் இந்த 2 மாறுபட்ட குணங்கள், ஒன்றுக்கு ஒன்று எதிரிடையான குணங்கள், ஆனால் இந்த 2 குணங்களும் நம்மகிட்ட இருக்கணும்னா நாம் 50-50 காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்ததாக, பொருள் நிறைந்ததாக, ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சிந்தனை தான் அதிகமான தன்னுடைய ஆண் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கு, டாமினன்ஸாக இருக்கு. இந்த ஆண் ஆதிக்கம் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா பெண்களை ரொம்பவும் தரக்குறைவாக நினைக்கின்றார்கள், அவர்களை மிகவும் தாழ்ந்த நிலையில் வைத்திருக்கின்றார்கள், அவர்களுக்கான உரிமைகளை அவர்கள் கொடுப்பதே இல்லை. ஆனால் இப்பொழுது காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கின்றோம். இப்போது பெண்களுக்கு சம உரிமையை கொடுப்பதற்கு அனைவரும் தயாராகிவிட்டார்கள். ஒரு காலத்தில் 30% இட ஒதுக்கீடு என்பதை விட்டு இப்பொழுது 50% வரை அவர்கள் பெறுவதற்கு உரிமை கோருகின்றார்கள். ஏனென்றால் நாம் இருவரும் இணைந்து, ஆணும் பெண்ணும் இணைந்துதான் இந்த வாழ்க்கையை ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள முடியும். ஆக இந்த சிந்தனையில் கூட நாம் பார்க்கின்றோம் 2 வேறுபட்ட குணாதிசயங்களை. ஆண்களுக்கு இருப்பது ரேஷனல் திங்கிங், ஆனால் பெண்களுக்கு இருப்பதோ கற்பனா சக்தி, கற்பனை திறன்தான் அதிகமாக இருக்கின்றது. இதே ஆண்களுக்கு இன்ட்யூஷன் கிடையாது, பெண்களுக்கு அதிகமாக இன்ட்யூஷன் இருக்கின்றது. உதாரணமாக ஒரு பெண்ணை ஒருவர் மறைந்து பார்த்து கொண்டிருந்தால் கூட அந்த பெண் ஒரு சில நிமிடங்களில் உணர்கின்றால் தன்னை யாரோ எங்கிருந்தோ பார்க்கின்றார்கள் என்று அந்த உணர்வை பெறுகின்றாள். ஆணான ஒருவனுக்கு இந்த உணர்வு இருக்கவே முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கென்று சிறப்பு இயல்புகள் இருக்கின்றன. உதாரணமாக ஆணாகப்பட்டவர் 180 டிகிரியில 120 டிகிரி தான் பார்க்க முடியும், ஆனால் அவங்க 160 டிகிரி வரைக்கும் பார்க்க முடியும். 40 டிகிரி எக்ஸ்ட்ரா அவங்களால பார்க்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார்.
ஆக சிறப்பு அம்சங்கள் ஆணை விட பெண்ணுக்கு தான் அதிகமாக இருக்கின்றன. உதாரணமாக ரேஷனலாக நீங்கள் திங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தர்க்க ரீதியாக யோசிக்கும் போது நீங்கள் சட்ட நுணுக்கங்களை தர்க்க ரீதியாக பண்ணுறதுல நீங்கள் வெற்றியுடையவராக இருக்க முடியும். ஆனால் இன்ட்யூஷனில் பார்த்தீங்கன்னா பெண்ணின சிந்தனை தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. உணர்வுபூர்வமானதாக இருப்பதனால். ஆமாம், இன்ட்யூஷன் வேற, உணர்வுபூர்வமாக இருப்பது வேற, எமோஷனல் வேற. ஏன்னா நம்ம 4 வகையில் பார்த்தோம். ஒன்று முதல்ல லாஜிக்கு, 2வது பிளானிங், 3வது இன்ட்யூஷன், 4வது எமோஷனல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் தங்களுக்குள்ள வாதிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் தான் வெற்றி பெறுவார் என்பது போல 90% அவர் வந்துடுவார். அவருடைய லாஜிக்கல் திங்கிங்கை வச்சுக்கிட்டு பேசுவார். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த மனைவியானவள் கூறுவார், எனக்கு என்னமோ இது சரியாக படலை, இதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன், எனக்கு உள்ளுணர்வு கூறுகின்றது. ஒரு இன்ட்யூஷனை சொல்லுவாங்க. அந்த இன்ட்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா வெற்றியுடையக்கூடியதாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்ட்யூட்டிவ் மைண்டு இட்ஸ் அ பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைண்டை ஆண்கள் கூட பெற வேண்டும். இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ராஜயோக தியானத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமே என்னன்னா, நம்மளுடைய 4 பகுதிகளான மூளைகளையும் வளர்ச்சி வர செய்கின்றது. அதனால தான் அவங்களால ஒரு முழு மனிதனாக பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்காக ஆக முடியுது. அப்போதனால தான் நம்மகிட்ட லாஜிக் மைண்டும் இருக்கணும், இன்ட்யூட்டிவ் மைண்டும் இருக்கணும், பிளானிங் மைண்டும் இருக்கும், எமோஷனலாகவும் நம்ம இருக்கணும். ஆக எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஆசனத்தில் அமர்ந்திருக்கீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க? நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த நாற்காலியில் 4 கால்களும் ஒரே உயரத்தில் இருக்கு. கண்டிப்பாக இந்த 4 கால்களில் ஏதாவது ஒரு கால்கள் உயரம் அதிகமாகவோ உள்ள உயரம் குறைவாக இருந்தாவோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமா? அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு பயம் உணர்ச்சி இருக்கும், எங்கே விழுந்துருமோ என்னமோ. கண்டிப்பாக. ஆக இதே மாதிரி தான் நம்மளுடைய 4 வாழ்க்கையிலையும் சரி, அதாவது நம்மளுடைய பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சோஷியல் லைஃபாக இருந்தாலும் சரி, இந்த 4 லைஃப்லையும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? நான் வெளிப்புறமாக இந்த கேள்வி கேட்டேன், 4 வாழ்க்கையில் நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களான்னு. அதே உள்முகமாக இன்னொருக்கு கேட்குறேன், உங்களுடைய சிந்தனை திறனில் இந்த 4 விஷயங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மகிழ்ச்சியாக நாம் இருப்பது என்பது மன உணர்வு சம்பந்தப்பட்டது. நேற்று வரைக்கும் பாருங்க, உலகத்தில் வளர்ச்சி என்றால் ஜிடிபி தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது எந்த நாட்டில் அதிகமான ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த நாடு தான் ஹாப்பியாக இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியுற்ற நாடுகள் எதுலேயுமே அதிகமான ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இல்லை. வளர்ச்சி பெற்றுக்கொண்டு இருக்கின்ற நாடுகளில் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது. அதை அவங்க பார்த்து தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முயற்சி அவங்க மேற்கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த 4 விதமான மூளையினுடைய பகுதிகளையும் ஒரு சேர நாம் வளர்ச்சியை செய்வதற்கு நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய திறனையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆக சிந்திப்பது என்பது ஒரு கலை. அந்த கலையில் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த 4 விஷயங்களும் ஈக்குவலாக இருக்கின்றதா. அதாவது நம்ம எமோஷனலாக இருக்கணும், இல்லைன்னா வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை. ஒரு மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், திருப்தியாக இருக்க வேண்டும். அதை விட்டு விட்டு அமைதி இல்லாமல் இருப்பது, மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது, எப்பொழுதும் மன அழுத்தத்தில் இருப்பது, கவலையில் இருப்பது, துக்கத்தில் இருப்பது, வெறுப்பில் இருப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களின் மூலமாக வாழும்போது அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமில்லாமல் போய்விடுகின்றது. மனிதனாக பிறத்தல் அரிது என்று கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட அரிய பிறவியில் நமது வாழ்க்கையை மகிழ்ச்சி உடையதாக வைத்துக் கொள்ள வேண்டுமா, திருப்தி உடையதாக வைத்துக் கொள்ள வேண்டுமா, சுகமுடையதாக வைத்துக் கொள்ள வேண்டுமா, அல்லது நேரடியாக இருக்க வேண்டுமா? ஆக நமது சிந்தனா சக்தியில் இந்த 4 விதங்களிலும் அதை நான் 2ஆக பிரிக்கின்றேன். ஆணின சிந்தனை, பெண்ணின சிந்தனை. ஆணின சிந்தனை என்பது லெஃப்ட் பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸ்,
பெண்ணினை சிந்தனை என்பது ரைட் பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸ். ஆக இப்போ நம்ம லெஃப்ட் பிரெயினை மட்டும் டெவலப் பண்ணுறதுக்கு தான் கல்வி திட்டங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நடைமுறையில் நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் ஆகட்டும், நம்மளுடைய கல்வி திட்டங்கள் எல்லாருமே லெஃப்ட் பிரெயினை மட்டும்தான் டெவலப் பண்ணுது. ரைட் பிரெயின் டார்மெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்மளுடைய வளர்ச்சி ஒரு பகுதி தான் இருக்குமே தவிர இன்னொரு பகுதி மறுக்கப்படுகிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. முதல்லாம் பாருங்க, பள்ளிக்கூடங்களில் அல்லது கல்லூரிகளில் ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருந்தது, டான்ஸ் இருந்தது, பாட்டு இருந்தது. அப்போ அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் ஈக்குவலாக இருந்தது. இந்த பாடத்திட்ட முறையில் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. வெறும் லெஃப்ட் பிரெயினுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரைட் பிரெயினை விட்டுட்டாங்க. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. மனிதன் தான் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையே தெரியாமல் வாழ்க்கையில் கல்வியில் சிறந்தவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் தோல்வியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆக இந்த தோல்வியற்ற வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவர்கள் இந்த ரைட் பிரெயினையும் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு குழந்தைகள் இளைஞர்கள் டென்ஷனாக இருக்கிறாங்க. அதிகமாக அவங்க இந்த வாழ்க்கையில் ஒரு டென்ஷனை அனுபவம் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லெஃப்ட் பிரெயினுடைய வளர்ச்சிக்கு தான் எல்லா வழிகளும் இருக்கின்றனவே தவிர ரைட் பிரெயின் வளர்ச்சிக்கு எந்த வசதியும் வாய்ப்பும் கொடுக்கப்படவில்லை. அது மறுக்கப்பட்டு விட்டது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு. முதல்ல அப்படி கிடையாது. இப்போ ஒரு 2-3 ஆண்டுகளுக்குள்ள இந்த அவேர்னஸ் வந்துடுச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜிலெல்லாம் சிலபஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்க படிக்க வேண்டியது அதிகமாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வீட்டு பாடங்களே கொடுக்காதீங்க, அவங்களுக்கு அதிகமாக படிப்பு சொல்லித்தராதீங்க, அவங்கள விளையாட்டிலேயே கற்றுக்கொள்ளட்டும், அவர்களுடைய அந்த ஏஜில் அவங்களுடைய ரைட் பிரெயினை ஒர்க் பண்ண வைங்க, கிரியேட்டிவ் திங்கிங்கை வளருங்கன்றாங்க. ஏன்னா இந்த பாடத்திட்டத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, நம்மளுடைய கிரியேட்டிவ் திங்கிங் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டு விட்டது. வெறும் மக்கப் பண்ணி யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்க தேர்வாளர்களாக தேர்ந்தவர்களாக அறிவிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அது நம்மளுடைய பர்பஸே இல்லையே. ஆக கல்வி என்பது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றமும் நேர்மறையான மாற்றமாக இருக்க வேண்டும். அது நம்ம வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கல்வி திட்டங்கள் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப அது அமையவில்லை. ஆனால் இப்போ அந்த அவேர்னஸ் கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. அதேமாரி வேல்யூ பேஸ்டு எஜுகேஷனும் இப்போ கொண்டு வர்றாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை என்பது எதற்காக, ஒரு மனிதன் சராசரி மனிதன் அமைதியாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், திருப்தியாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இவைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் இருக்கின்றன என்றால் இன்று வரை இல்லை. ஆனால் இப்பொழுது அதற்கான ஒரு அவேர்னஸ் வந்திருக்கின்றது. இது நம்ம பாராட்டக்கூடிய ஒன்றாகும். இப்போது எனக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது. ஆண் இன சிந்தனை எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கூற முடியுமா? நிச்சயமாக ஒரு புதுமையை படைப்பது கூட ஆணின சிந்தனை தான். ஒரு தைரியத்தை கொடுப்பதும் ஆணின சிந்தனை தான். ஒரு தன்னம்பிக்கையை உடையதும் ஆணின சிந்தனை தான். ஆக ஒரு மனிதன் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கு தைரியமுடன் வாழ வேண்டும். ஏனால் எங்கு தைரியம் இருக்கின்றதோ அங்குதான் இறைவனுடைய உதவி அனுபவமாகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆக தைரியம் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கின்றது முன்னேறுவதற்கு. ஆனால் இது மட்டுமே போதுமா என்று பார்த்தோமானால் நிச்சயமாக இல்லை. நாம் வெறும் புதுமை உணர்வுடையவர்களாக மட்டும் இருந்தால் பற்றாது, நாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எமோஷனில் பார்த்தீங்கன்னா நாம் எப்போதுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரிய வேண்டும். ஆக நாம் எப்போ அந்த பெண்ணின சிந்தனையானது நம்மிடம் இருக்காதோ அப்போ நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் நாம் நமக்கென்று ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு அதுவே சரி என்று நாம் கற்பித்து கொள்வோம். இந்த கற்பனை சக்தி இல்லாத காரணத்தினால், அந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட் இல்லாத காரணத்தினால எப்போ பார்த்தாலும் தர்க்க ரீதியாகவே போயிட்டு இருப்பாங்க. அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் டிபேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிபேட் பண்ணியே வெற்றி அடைஞ்சுதான் நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா டிபேட் பண்ணுங்களை விட யார் தன்னுடைய எமோஷனல் மூலமாக அதை அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடறாங்க.
சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே உரையாடும் போது கணவன் தர்க்க ரீதியாக பாஸ் பண்ணுற மாதிரி வருவார். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த மனைவியானாலும் அழுதுருவார். அழுதோன்னா சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படி அவர் நடக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ என்ன ஆயிடுதுனாக்கா ஒரு அழுகையின் மூலமாக அவங்க எமோஷனல் மூலமாக அந்த இதை வெற்றி அடைந்து விடுகின்றார்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இதை பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள் எமோஷனை. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா 50-50 இருக்க வேண்டும். லாஜிக்கல் மைண்ட், எமோஷனல் மைண்ட் ரெண்டும் 50-50 இருக்கணும். அதாவது நாளைக்கு நம்ம பார்த்தோன்னா 25-25 நம்ம சொல்லிக்கலாம். அதனால தான் நம்மளுடைய சிந்தனை முறையை நாம் எப்படி சமன்பாடு உடையதாக செய்து கொள்ள வேண்டும். இக்வானிமிட்டி, அந்த சமன்பாடு நம்மகிட்ட வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையே சமனுடையதாக ஆகிவிடும். மிக நன்றாக விளக்கி கூறினீர்கள். அதே மாதிரி பெண் இன சிந்தனை அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறுங்களேன். இந்த பெண்ணின சிந்தனையில் பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங் வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ். இந்த ரைட் பிரெயினில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும், கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். ஒரு பாட்டு பாடுறது, கோலம் போடுறது, இல்லை டான்ஸ் ஆடுறது. நீங்கள் பாருங்கள், டான்ஸ் ஆடும்பொழுது ஒரு ஸ்போர்ட்ஸில் ஈடுபடும் போது தான் நம்மளுடைய இன்ட்யூட்டிவ் மைண்டு நல்லா ஒர்க் பண்ணுது. அந்த இன்ட்யூஷன் நமக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுது. ஆக இப்போ மனிதர்கள் வந்து ஒரு தமாஷான விஷயத்தை கேட்டால் கூட சிரிக்கிறது இல்லை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்லப்படுகின்றது. நோய் போகிறதுக்கு வாய் விட்டு சிரிக்கணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அயல் நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஹியூமரஸ் நர்சஸ்னே நிறைய பேரை வேலைக்கு வைக்கிறாங்க. லாஃபிங் கிளப்னே ஒன்று இருக்குது. லாஃபிங் கிளப்னு ஒன்று இருக்குது. ஏன்னா மனிதர்கள் சிரிக்க வேண்டும்னு. மனிதர்கள் சிரிப்பது என்பது இயற்கையான ஒன்று. நம்ம பார்க்குறோம், அதுவும் நம்ம பாரத தேசத்தில் எல்லாருடைய மனிதர்களுடைய முகத்திலையும் ஒரு சிரிப்பு இருக்கும். இதே நீங்கள் வெஸ்ட்டில் அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கமாக இருக்கும், அதில் ஒரு சிரிப்பே இருக்காது. ஏன்னா சிரிக்கக்கூடதுக்கு கூட இப்போ கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம கூட என்ன ஆகிட்டோம், ரொம்ப வெஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ நமக்கு புரிய வேண்டும், நாம் நம்மளுடைய இன்ட்யூட்டிவ் மைண்டை வளர்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை அதிகமாக கொடுக்க வேண்டும். பிரதர், இன்று சிந்தனையில் 2 வகைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். ஒன்று ஆண் இன சிந்தனை, மற்றொன்று பெண் இன சிந்தனை. அதே மாதிரி மூளையும் 4 பகுதிகளாக செயல்படுகிறது. ஆண்களுக்கு லெஃப்ட் பிரெயின், அதாவது லாஜிக்காகவும் பிளானிங்காகவும் செயல்படும். பெண்களுக்கு ரைட் பிரெயின், இன்ட்யூஷனாகவும் எமோஷனாகவும் செயல்படுகிறது என்பதையும் தெரிந்து கொண்டோம். ஆனால் இந்த மூளையின் 4 பகுதிகளும் சரிசமமாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் முழுமையடைகிறான். 4 பகுதிகளும் சரியாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையும் வெற்றியடைகிறது என்பதை மிக விரிவாக அருமையாக எடுத்து கூறினீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இங்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிந்தனைகளின் வகைகள். சிந்தனை செய்வதென்பது இயல்பான ஒன்றாக இருந்தாலும் கூட நம் வாழ்வில் உயர்வை அடைய வேண்டுமென்றால் அதற்கேற்ப நல்ல சிந்தனைகளை மாற்றிக்கொள்வது அவசியமாகும். மூளையின் 4 பிரிவுகள். இதில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு செயலாற்றும் திறன் இருக்கிறது. தர்க்க ரீதியாக சிந்திப்பது, திட்டமிடுதல், உள் உணர்வு, உணர்வுபூர்வமாக சிந்திப்பது. இந்த 4 பகுதிகளும் சேர்ந்து செயலாற்றும் போதுதான் ஒருவன் முழு மனிதனாக ஆகின்றான். சிந்தனைகளின் வகைகள் ஆண் இனச் சிந்தனை என்றும் பெண் இனச் சிந்தனை என்றும் 2 வகைகளாக இருக்கிறது. இதில் ஆண் இனச் சிந்தனை இடதுபுற மூளையையும் பெண் இனச் சிந்தனை வலதுபுற மூளையையும் கொண்டு செயல்படுகிறது. நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொண்டு அந்த சிந்தனையின் சதவிகிதம் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இல்லாமல் 4ம் சமநிலையோடு இருக்கும்போது நம்மால் நல்ல வளர்ச்சியை அடைய முடிகிறது. ஓம் சாந்தி.